ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு நமக்கு ஃப்ரைடே வந்து ஒரு செல்லிங் சைடில் சின்னதாக இருக்குது. பட் நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 23,308 ருபீஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்டாக் எடுக்க போகிறோம் அப்படின்னா டாடா கன்சூமர் இருக்குது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஸோ டாப் ஆஃப் த கேண்டில். ஸோ எண்ட் ஆஃப் த டேல நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ அது போக நமக்கு மூவிங் ஆவரேஜஸ்லுமே பெரிய லெவலுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதுக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ செப்பரேட் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க எந்த ஒரு ப்ரைஸ் எய்ம் பண்ணலாம் அப்படின்னா இந்த 1666 அப்படிங்கிற ப்ரைஸை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நமக்கு இந்த தடவை சின்னதாக ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் கிளியராக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல ஒரு ஜோன் வரைகிறேன் அப்படின்னா ஸோ அந்த ஜோனில் தான் நமக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு எக்ஸாக்டாக ஒரு சின்னதாக வந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளால இந்த கேண்டில் அது தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல் இந்த ஒரு ஏரியா கிராஸ் பண்ணட்டும். ஸோ இந்த கேண்டிலோட ஹையை வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த 1066 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டார்கெட்டாக செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்ணலாம் தாராளமாக. ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் கோட்டக் பேங்க் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் சப்போர்ட் லெவல் வந்து இந்த 2067 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நல்ல ஒரு புல்லி சைனில் தான் இருக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க் பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு புல் பேக் வந்திருக்கு. வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான வால்யூம்ல புல் பேக் நடந்திருக்கு. பிரேக் அவுட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்க்ரீசிங் வால்யூம் கேண்டில் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நம்ம தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு புதுசாக என்ட்ரி ஆனவங்களுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2067. ஸோ அதை பிரேக் பண்ணி நமக்கு வந்து கீழே ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கணும். பட் மூவிங் ஆவரேஜஸ்லையுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது கோட்டக் மஹிந்திரா பேங்க் பொறுத்தளவுக்கு. ஸோ நமக்கு இமீடியட் டார்கெட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற இமீடியட் டார்கெட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் பொறுத்தளவுக்கு இந்த 2211 அப்படின்ற ப்ரைஸை வந்து நம்ம தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ புதுசாக என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த கேண்டிலோட லோ இல்லைன்னா இந்த ஒரு லோ வந்து தாராளமாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கலாம். சான்ஸ் இருக்குது. நான் ஷேர் பண்ணுறது ஃபுல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ யாரும் ஒரு ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்கில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நமக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம ப்ரீவியஸ் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் லைவ் வந்தப்போ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரீவியஸாக ட்ரை பண்ண மாதிரியே இந்த 6718 அப்படின்றது நமக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அகைன் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 6718 அப்படின்ற ப்ரைஸை நோக்கி நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான் 4 hour டைம் ஃப்ரேமில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த லெவல்லாம் பிரேக் பண்ணலாம். பட் இந்த லெவலே கூட நீங்கள் டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா மூவிங் ஆவரேஜ்லையுமே நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவுக்கு நமக்கு சின்னதாக ஒரு அப்சைடில் மூவ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 6718 தான் இன்னுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தாராளமாக வாட்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் பையிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு தேர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா. பட் அதை தொடர்ந்து ஃப்ரைடே நமக்கு இந்த இடத்துல ஒரு செல்லிங் கேண்டலுமே வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் பையிங்க்கு ஏற்ற செல்லிங் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த கேண்டிலோட ஆஃப் ஆஃப் த பாடியோட இந்த செல்லிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இது. நம்ம வெயிட் பண்ணலாம் கன்ஃபர்மேஷனுக்கு. அப்கமிங் டேஸில் நமக்கு இந்த 248 தாண்டி செப்பரேட் கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். பட் இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் ரிவர்சல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மூவிங் ஆவரேஜஸ்லையுமே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மூவிங் ஆவரேஜ் வால்யூம்லாம் வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு பையிங் சைடில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த 248 தாண்டி நமக்கு வந்து செப்பரேட்டாக கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆனதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேல நம்ம வந்து தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம்.
அந்த மாதிரி செப்பரேட் கேண்டில்ஸ் இந்த ஹையை தாண்டி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுறப்போ ப்ரீவியஸ் ஹைஸை நம்ம வந்து தாராளமாக டார்கெட் ஆக்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் கூட செட் பண்ணலாம் 262. பட் நமக்கு இந்த இடத்துல ஒரு செப்பரேட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். ப்ரைஸ் வந்து இன்னுமே ஒரு பையிங் சைட்லாம் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு லாங் ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் மூவ்க்கானது கிடையாது. இது வந்து ஒரு புல் பேக்காக கூட நம்ம வந்து கரெக்ஷன் புல் பேக் அந்த மாதிரி எதுனாலும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டில் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ட்ரி ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இது வந்து 4 ஹவர்ஸில். பட் இதை நம்ம அப்படியே ஒன் டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு செல்லிங், நமக்கு பையிங்கை விட இந்த இடத்துல செல்லிங் வந்து கிரேட்டராக இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த 248 தாண்டி நம்ம வந்து செப்பரேட் கேண்டில் வந்து நம்ம ஃபார்ம் ஆகிற வரையும் நம்ம வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்தளவுக்கு நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த 1338 அப்படின்ற ப்ரைஸில் நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் கூட சின்னதாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு அப் மூவுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். மூவிங் ஆவரேஜில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டில் வரணும், இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும்னா இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே பார்க்குறப்போ கிரீன் கேண்டில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம தாராளமாக நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம். ஸோ ஐசிஐசி பேங்க் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. புல் பேக்குமே இருக்குது. அது போக நமக்கு வந்து ஒரு சைட் வேஸில் இருந்து ஒரு புது ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த 723 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம ப்ரீவியஸாக செட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரியாக்ட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி ப்ராப்பராக எடுத்துட்டு நம்ம டார்கெட்டும் ப்ராப்பராக ஹிட் ஆகியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம செட் பண்ண இந்த டார்கெட் லெவல் வந்து அச்சீவ் ஆகி அங்கேருந்து வந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஓகேவா? ரியாக்ட் ஆகியிருக்கு அந்த இடத்துல. ஸோ இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணாமல் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கவங்க இன்னும் ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. ஒன்ஸ் இந்த 674 தாண்டி கீழே போகிறப்போ நீங்கள் வந்து செல் பண்ணிக்கோங்க ஷார்ட் டேர்மில். இப்போ டாடா மோட்டார்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பிஎல் இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இன்னுமே ஹோல்டு பண்ணலாம். நல்ல ஒரு ப்ரைஸ் ரிவர்சல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சைட் வைஸ்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகியிருக்கு. நம்ம இன்னும் அப்கமிங் டேஸில் இந்த 317 அப்படின்ற ப்ரைஸை டார்கெட் பண்ணி நம்ம வந்து இன்னுமே ஹோல்டு பண்ணலாம். ஸோ இன்னும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகலை. பட் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு பக்கத்தில் வந்திருக்கு. நம்ம அது போக நம்ம வந்து ஸோ இந்த 317 அப்படின்ற ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் இன்னும் இருக்குது. ஸோ அதை நம்ம தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்பிஐ லைஃப் பார்த்தோமா. ஸோ எஸ்பிஐ லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இன்னும் நமக்கு வந்து செப்பரேட் கேண்டில்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸ்டாப் லாஸுமே இன்னும் ஹிட் ஆகலை. நம்மளோட என்ட்ரி லெவலில் இருந்து நம்ம தாராளமாக இந்த ஒரு ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ட்ரி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ட்ரிகர் ஆகியிருக்கு. நம்ம அது போக ஸ்டாப் லாஸுமே பக்கத்தில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகியிருக்கு ஹிட் பண்ணாமல். ஸோ சேஃபர் சைடில் தான் இன்னுமே இருக்குது ப்ரைஸு. நம்ம அப்கமிங் டேஸ் மண்டே மார்க்கெட் எடுக்க போகிற சைடில் தான் நமக்கு வந்து ஒரு முடிவு தெரியும். வெதர் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஹிட் பண்ணுமா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப்பும் சிமிலர் பேட்டர்ன் தான் எஸ்பிஐ லைஃப் மாதிரி. பட் இன்னும் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது நமக்கு இங்கே. ஸோ அதுதான் இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளால சின்னதாக ஒரு செல்லிங் சைடு போயிட்டு நமக்கு பிரேக் அவுட் ப்ரெஷர் நடக்கிற மாதிரி தெரியுது.
ஸோ இது வந்து ஒரு அப் சைடு மூவ் ஆக போகிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் இன்னுமே இந்த இடத்துல கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்கமிங் டேஸில் வெயிட் பண்ணலாம் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு. அப்படி பிரேக் அவுட் நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ப்ரீவியஸ் கைஸை வந்து டார்கெட்டாக செட் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு பிரேக் அவுட்க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த ஒரு லெவலுக்கு மேலே என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இல்லை சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 664 அப்படின்ற ப்ரைஸ் கூட நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? விபிஎல் அப்போ ஸோ விபிஎல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம ப்ரீவியஸாக அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த 559 அப்படின்ற ப்ரைஸை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம ரீசன்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங்குமே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அதையுமே கன்சிடர் பண்ணணும். பட் மூவிங் ஆவரேஜ் சைடில் பார்க்குறப்போ இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆகலை. இன்னும் ஒரு 4 to 5 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து மூவிங் ஆவரேஜஸில் கன்ஃபர்மேஷன் வரலாம். ஸோ அதுவரை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி எதுவுமே சொல்ல. ஸோ இது வந்து இப்படி மேலே இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம். ஸோ விபிஎல் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். கோத்ரேஜ் பார்த்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு கோத்ரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரைஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணலாம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ இப்போதைக்கு நோ நியூ என்ட்ரி. ஓகேவா? ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். அது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ நான் அதை அடுத்தடுத்த வர வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவேன்.